பாண்டிச்சேரியோட பார்ட் 2 வீடியோ. கிளைண்ட் 7 மணிக்கு நான் வெளிப்பூட்டாரு. டப்பு டிப்புன்னு ரெடி ஆயிட்டு வந்துறேன். குளிச்சிட்டு பக்காவா ரெடி ஆயிடுச்சு. நான் உங்க பார்ட் டைம் ஆக்டிவிட்டி அவர் போலாமா? இங்க இருந்து நம்ம கிளைண்டோட குலதெய்வ கோயிலுக்கு தான் போக போறோம். பாண்டிச்சேரி டு நெய்வேலி போறோம். போலாமா? வாங்க பார்க்கலாம். மாப்ள ஒருவேளை பாண்டிச்சேரிக்கு வந்துட்டான். நம்ம ஏரியால இது பொட்டைகளை போகல வண்டியில போவோம். போன வீடியோல சைக்கிள் ஒன்று பார்த்திருப்பீங்க. சைக்கிளோட ஓனர் இவர் தான். கிளைண்ட கூட்டிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நம்ம நெய்வேலிக்கு தான் போக போறோம். நம்ம கிளைண்டோட கோவில் அங்க தான் இருக்கு. இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்க மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. பாண்டிச்சேரில இருந்து நமக்கு நெய்வேலி 80 கிலோமீட்டர் வருது. பாண்டிச்சேரில இருந்து கடலூர் போற வழி இயற்கையான மரங்கள்லாம் இருக்கும். இதை பார்த்துட்டே டிரைவ் பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். போற வழியில பாண்டிச்சேரி தாண்டறதுக்குள்ள பெட்ரோல போட்டாச்சு. பாண்டிச்சேரியில 96 பைசா பெட்ரோல். பெட்ரோல் பங்க் பக்கத்திலே ஒரு ஹோட்டல் இருந்ததுனால அங்கேயே சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டாரு கிளைண்ட். வழக்கம் போல இட்லி ஆர்டர் பண்ணி தரமா சாப்பிட்டேன். சாப்பிட்ட முடிச்ச கையோட காம்ப்ளிமெண்டரியா காஃபி கொடுத்துட்டாங்க. குடிக்கிறது ரொம்ப கேவலமா இருந்துச்சு. தயவு செஞ்சு யாரும் வாங்கிடாதீங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு ட்ரிப்பை கண்டினியூ பண்ணியாச்சு. கடலூர் சைட்லாம் வந்துட்டா ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. ரோடும் ஃப்ரீயா இருக்கு. 1 மணி நேரம் டிராவல் பண்ணி நெய்வேலிக்குள்ள என்ட்ரி போட்டாச்சு. நெய்வேலிக்கு அடையாளமா இருக்குது இது ஒண்ணுதான். கிளைண்டோட குலதெய்வ கோயில் நெய்வேலியில இருந்து 20 கிலோமீட்டர் ஊருக்குள்ள போனோம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒத்தடி பாதையாவும் ஆஃப்லோடிங் ரோடாவும் இருந்துச்சு. இந்த கோயிலுக்குள்ள போறதுக்குலாம் ஒரு மினி ஃபாரஸ்ட் உள்ளே வந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு வழியா கோயிலுக்குள்ளே வந்துருச்சு ஆயிட்டோம். கோயிலோட பேரு ஜம்புலிங்க ஐயனார். ரொம்ப சூப்பரா அற்புதமா கட்டியிருக்காங்க. யானையோட ஸ்டேச்சோ பார்த்தோன்னே மிரண்டு போயிட்டேன். சரி நம்மளும் உள்ள போயிட்டு சாமியை பார்த்துட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன். இந்த கோவில்ல மதுரை வீர ஐயனார், வீரபத்ர ஐயனார், கருப்பணசாமி ஐயனார் எல்லாருமே இருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய கோயில் கட்டி சாமி கும்பிடுறது ரொம்ப பெரிய விஷயம் தான். இந்த கோவில ஊர் மக்களும் குலதெய்வமா வணங்குறவங்களும் சேர்ந்து கட்டியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வச்சு சாப்பாடு செய்யற பிளான ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சாப்பாடு செய்ய லேட் ஆகும்னு சொன்னதுனால ஸ்நாக்ஸ் கையில கொடுத்துட்டாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி. நைட்ல இருக்குமே கேக் சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு இவனுக்கு எடுத்துட்டு போய் கொடுத்தா கேக்கை தவிர மத்த எல்லாத்தையும் சாப்பிடுறான். நமக்கு மேல டைட்ல இருப்பான் போல. எனக்கு நான் மாப்பிள நீயே டைட்ல இருக்கும்போது நாளா டைட்ல இருக்க மாட்டேனா போடா அங்கிட்ட சோத்த போட்டு கொண்டு வாடா பசிக்குதுடா. ஒரு பக்கம் சாப்பாடு தரமா ரெடி ஆயிடுச்சு. நான் கூட பிரியாணி தான் செய்யறாங்களேன்னு பார்த்தா வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு வச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டா வேண்டுதல் முடிஞ்சாதான் கடை வெட்டுவோம். அது வரைக்கும் வெஜ் தான் சாப்பிடுவோம்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு போட்டு கொடுத்துட்டாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி. சுட சுட சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சாப்பிடுறதுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வாக்கிங் போனா ஐயா ரொம்ப நேரமா ஏதோ தேடிட்டு இருந்தாரு. என்ன ஏன்னு கேட்டா கண்ணாடியை குரங்கு தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. ஒரு வழியா கண்ணாடியை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டோம். ஃபுல்லா உடஞ்சு போயிருச்சு. சோ நம்மளால முடிஞ்சதை அவர்கிட்ட கொடுத்து புது கண்ணாடி வாங்கி போட்டுங்கன்னு சொல்லிட்டேன். சோ அவரும் ஹாப்பி நானும் ஹாப்பி. ஃபுட்டும் சரி இந்த கோயிலும் சரி பர்சனலா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. வேற லெவலுங்க. சோ எல்லாமே நல்லபடியா முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு பாண்டிச்சேரிக்கு. சோ அதுக்கப்புறம் நான் ஸ்டாப்பா டிரைவ் பண்ணி பாண்டிச்சேரிக்குள்ள ஒரு என்ட்ரியை போட்டாச்சு. அரசேபா பார்க் பண்ணிட்டு கிளைண்ட் வீட்ல காஃபி சாப்பிட்டு பேமெண்ட் ஆயிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்றது நம்ம கிளைண்டே வந்துட்டாரு. சென்னை போறதுக்கு இந்த பஸ் தான் புக் பண்ணிருந்தேன். ஷார்ப்பா டைமுக்கு வந்துட்டாங்க. பஸ்ல போனதுமே வாட்டர் பாட்டிலும் கிட்டும் கொடுத்துட்டாங்க. நம்ம இப்ப பேட்டரி பஸ்ல தான் பயணம் பண்ண போறோம். பஸ் ரொம்ப நீட் அண்ட் கிளீனா வச்சிருக்காங்க. பஸ்ஸுக்குள்ளே ஒரு பஸ் கொடுத்துட்டாங்க. அந்த பஸ்ஸுக்குள்ள சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி பஸ் பாண்டிச்சேரியில நிறையவே இருக்கு போல. டிராவல் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கரெக்ட் டைமுக்கு சென்னையில இறங்கிட்டாங்க. நம்மள பிக்கப் பண்ண நம்ம ஃப்ரெண்ட் வந்துட்டாரு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.